டிசெண்டிங் ஆர்டர்ல நாம ரேங்க் ஃபார்ம் பண்ண போறோம். சரிங்களா? அதுல வந்து ரிப்பீட்டட் ஓகே சார். பண்ணா நீங்க சொன்ன ஐடியாவ தான் நாம கார்லேஷன் கண்டுபிடிக்க போறோம். தட் மீன்ஸ் ஆவரேஜ் கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம்னா என்ன பண்ண வேண்டும்? அப்படிங்கிற ஒர்க்க தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியாம்மா? ஓகே சார். அப்ப ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? எனி ஐடியா? சப்போஸ் 3 ரேங்க் 2 நம்பரையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போடணும் சார். 3 நம்பரா இருந்தா டிவைடட் பை 3 போடணும் சார். ஓ 3 நம்பர் வந்து டிவைடட் பை 3 போடணும். ஓகே சூப்பர். அப்ப நம்பர்னா என்ன நம்பர்? அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்பர் நீங்க இல்லையா அது என்ன நம்பர்? நம்பர்னு ஒரு வேர்டு சொன்னீங்க. சார் இந்த ரேங்க் ஒரே ரேங்க் இப்போ 1 1 வந்துச்சு 1 + 1 டிவைடட் பை 2ன்னு போடணும் சார். அதுதான் இந்த 1 + 1 டிவைடட் பை 3ன்னு போடக்கூடாது. 2ன்னு போடணும் சார். 1 + 1 டிவைடட் பை. ரெண்டுமே 1 1ன்னு போடக்கூடாது. எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒருத்தன், ரெண்டாவது பேர், மூணாவது பேர். அப்போ 1 + 2 + 3 அப்படின்னு போடணும். ஃபர்ஸ்ட் 3 ரேங்க் ஈக்குவலா இருந்தா. இல்லைன்னா எப்படி போடணும்னா இப்போ 5th ரேங்குக்கு 3 பேர் வராங்க. அப்போ 5th ரேங்க்ல இருந்து 3 பேர் இல்ல. அப்போ 5th, 6th, 7th இது 3 பேர்த்தையும் ஆட் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணணும். புரியுதாம்மா? ஓகே சார். புரியுதுங்களா? ஓகே சார். ஓகே இல்ல புரிஞ்சுதான் கேட்டோம். புரிஞ்சது சார். ஓகே ஓகே அதான் கேட்குறேன். இப்போ 5th, 6th, 7th 3 நம்பருக்கு ஒருத்தனே வரான்னா சரி அது 3 பேர் 3 ரேங்குக்கு ஒரே ஒரு ஆள் 3 பேர்லயே எடுத்துக்கிறாங்க. 3 பேர் அதாவது கிளாஸ் ப்ராப்ளம் போடும்போது புரியும் நினைக்கிறேன் போட்டுடலாம். சரி ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கலாம். மேல ஒரு கொஸ்டின் இருக்குதா? இதுல எது ரிப்பீட்டடா இருக்குது? ஏதாச்சும் வேல்யூ ரிப்பீட்டடா இருக்குதா? இங்க பாத்தீங்கன்னா 29 ரிப்பீட்டட். சரிங்களா? 3 டைம் வருது. கரெக்டாமா? ஆமா சார். அப்ப இது இதுல yங்கிறதுல இது எத்தனாவது ரேங்க்? இருக்குதே மேக்ஸிமம் 29 தானே? சார் இருக்குதே இதான் கடைசி ரேங்க்ல வரும். அசெண்டிங் ஆர்டர் எழுதி டிசெண்டிங் ஆர்டர் எழுதி மேக்ஸிமம் மார்க்ல எப்படி எழுதி சொல்லிக்கிறாங்க? டிசெண்டிங் ஆர்டர் எழுதி சொல்லிக்கிறாங்க, அசெண்டிங் ஆர்டர் எழுதி சொல்லிக்கிறாங்களா? அசெண்டிங் ஆர்டர்ல. அப்படி எழுத சொல்லிட்டாங்களா? ஓ எனிவே கரெக்ட் தான். எப்பயுமே இப்ப ரேங்க் போடும்போது என்ன பண்ணுவோம்? மேக்ஸிமம் டு மினிமம் போடுவோம். கரெக்ட்டுங்களா? ரேங்க் என்னது 490 எடுத்தோம் ஃபர்ஸ்ட் மார்க். 420 எடுத்தோம் 2வது ரேங்க் அந்த மாதிரி தான் போடுவோம். கரெக்ட்டுங்களா? சரி. ஆமா அத சார். மட்டும் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் டு மினிமம் தான் நம்மளோட ரேங்க் பாசிபிள். நீ மினிமம் டு மேக்ஸிமம் போடுறது அது தப்பு கிடையாது. சரிங்களா? தப்பு கிடையாது. ஓகே சார். சரி. ஓகே இப்ப இது சார். என்னன்னா, நான் வந்து எப்பயுமே மேக்ஸிமம் டு மினிமம் தான் போட சொல்லுவேன். ஏன்னா நெகட்டிவ் வந்து அவாய்ட் பண்றதுக்காக சொல்லுவேன். அது எது போட்டாலும் கரெக்ட் தான். அப்ப பார்த்தீங்கன்னா, இதுல பார்த்தீங்கன்னா 29 தான் நம்பர் அதிகமா ரிப்பீட்டட் ஆகுது. அப்ப இது எத்தனாவது ஆளு? 29ங்கிறது வந்து மொத்தம் 3 பேத்துக்கு வந்துருக்குது. அப்ப இது ஃபர்ஸ்ட் ஆளு, இது செகண்ட் ஆளு, இது தேர்ட் ஆளு. கரெக்ட்டுங்களா? அப்ப 3யும் ஆட் பண்ணி என்ன ஆமா சார். பண்ணுவோம்? 3ஆல டிவைட் பண்ண போறீங்க. 3யும் ஆட் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். அப்ப 3 பேத்தோட ரேங்க் என்ன போடுவீங்க? 2, 2, 2ன்னே போடுவீங்க. சரிங்களா? ஓகே சார். சரி. அப்ப அடுத்த ரேங்க் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா? 4ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா? 4ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சார். ஆமா. அப்ப இங்க 3 ஸ்டாப் ஆயிருச்சு. அப்ப என்ன வந்து 4ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப 4க்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? இவனும் இருக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? 4க்கு யார் யார் இருக்கிறா? இவனும் இருக்கிறாங்க. அப்ப இவன் யாரு? இவன் 4th ஆளு, இவன் 5th ஆளு. அப்ப என்ன பண்ணணும்? 4 + 5 டிவைடட் பை 2 ன்னு போடணும். 4 + 5 டிவைடட் பை 2 என்ன வரும்? 4.5 4.5 வரும். கரெக்ட்டாமா? ஆமா சார். ஓகே. நான் இவன பார்க்கறத விட்டுட்டேன். இவன பார்த்துருக்கணும். இவன் 4th இவன் வந்து 5th 6த்துக்கு வரும் நினைக்கிறேன். அப்ப 5.5 5.5 வரும். ஏன்னா இவன் 28 இருக்கிறான்ல. அந்த மாதிரி வரும். சரியாம்மா? ஓகே சார். இதுதான் ரேங்க் அப்ளை பண்ற மெத்தடு. சரி இது எப்படி நம்ம ப்ராப்ளம் போடலாம்? எப்படி ஃபார்முலா தெரியும்? அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது? அப்படிங்கிற ஐடியாவை அப்ளை பண்ணுவோம். சரியாம்மா? சரி இதுக்கு பேர் என்ன? ரேங்க் கார்லேஷன். இப்ப பார்க்கக்கூடிய பேர் என்ன? ரேங்க் கார்லேஷன். ரேங்க் கார்லேஷனோட நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா ரோ நோட் பண்ணுவாங்க. இது அனதர் நேம் ஸ்பியர்மேன் கார்லேஷன். ஸ்பியர்மேன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா? ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர் ஸ்பியர்மேன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். சரியாமா? இது ஃபார்முலா ரோ நோட் பண்ணிட்டாங்கன்னா அப்ப ரோ ஈக்குவல் டு என்ன வரும்? 1 - 6 into summation di² divided by n into n² minus 1. சரிடா? பெருசா என்ன ஓகே சார். இருக்கிறே ஓகே ஓகே. அப்ப DAங்கிறது இங்க என்ன? DA இங்க வந்து rank x minus rank y. சரிங்களா? நாம என்ன ரேங்க் கண்டுபிடிச்சிருமோ அதனோட ஐடியா. rank s minus rank y. ஓகே மாமா? ஓகே சார்.
சரி. அப்ப ரேங்க் எக்ஸ், ரேங்க் ஒய் போட்டீங்களா? அப்ப என்ன நடக்கும் அடுத்தது? இது வந்து என்னன்னா, நோ ரிப்பீட்டட் ரேங்கோட ஃபார்முலா. மத்த 2 கேஸ் ரிப்பீட்டட் ரேங்க்னா என்ன ஆகும்? நோ ரிப்பீட்டட் ரேங்க்னா என்ன ஆகும்? அப்ப இது நோ ரிப்பீட்டட் ரேங்கோட ஐடியா. சரிங்களா? சரி ரிப்பீட்டட் ரேங்க்னா என்ன? ஓகே சார். ரிப்பீட்டட் ரேங்க்னா 1 மைனஸ் 6 இன்ட்டு சம்மேஷன் டிஐ ஸ்கொயர். ஓகேங்களா? 6 வந்து எல்லாத்துக்கும் காமன். பிளஸ் 1/12 இன்ட்டு சம்மேஷன் எம் இன்ட்டு எம் ஸ்கொயர் மைனஸ் 1 ஓவரால் டிவைடட் பை n இன்ட்டு n ஸ்கொயர் மைனஸ் 1. இதுதான் ஃபார்முலா. எனக்கு டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது என்னது? ரிப்பீட்டட் ரேங்குக்கு ஃபார்முலா. ரிப்பீட்டட் ரேங்கோட ஃபார்முலா. ஓகேவா? சார் 1/12 சார்? ஆமாம் 1/12 மாதிரி 1/12. இந்த m நோட் சார் பண்ணுங்க. எங்க சார் ஏதோ பெரிய ஃபார்முலா சொன்னார் சார். அந்த s³ -2 அந்த மாதிரி ஏதோ சொன்னார். அதெல்லாம் போதும். இது போதுமா? நம்ம இது பண்ணோம்னா இது போதும். இது mங்கிறது யாருன்னா, mங்கிறது ரிப்பீட்டட் ரேங்க். mங்கிறது என்னன்னா அப்ப ரிப்பீட்டட். 2 ரிப்பீட்டட் வேல்யூஸ் இருந்தா என்ன சார் பண்ண? அதை இங்க நான் சம்மேஷன் போட்டுருக்கேன்ல. ஓகே சார். அப்ப இது mi m2. 2 ரிப்பீட்டட்னா என்னது? சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல 29 எத்தனை டைம் வந்தது? 3 டைம் வந்தது. 27 எத்தனை டைம் வந்தது? 2 டைம் வந்தது. அப்ப இங்க அப்ளை பண்ணும்போது எப்படி அப்ளை பண்ணுவேன்? 3 இன்ட்டு 3 ஸ்கொயர் மைனஸ் 1 பிளஸ் 2 இன்ட்டு 2 into 2 square minus 1. ஓகேங்களா? இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. நல்ல ஸ்டாண்டர்ட் புக்ல கொடுத்த ஃபார்முலா தான். இது நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? மத்தெல்லாம் ரிப்பீட்டட் ஓடிட்டு இருக்கும். கொஞ்சம் லென்த்தா போற மாதிரி இருக்கும். இது ஈஸியான ஃபார்முலா. சரிங்களா? எத்தனை நம்பர் ஓகே எத்தனை சார். டைம் ரிப்பீட்டட் ஆகுதோ அத்தனை டைம் சம்மேஷன் ஆட் பண்ணி போட்டுக்குங்க. சரியாம்மா? ஓகே சார். எனக்கு டவுட் இருக்குதாடா? இல்ல சார். இல்லையா? பார்த்தலாமா? இல்ல சார். பார்க்கலாம் சார். ஓகே. ஒரு நிமிஷம் ஒரு கொஸ்டின் எடுத்துக்கலாம். ஒரு கொஸ்டின் எடுத்து அப்படியே சால்வ் பண்ணலாம். ஓகே. கார்னர் பியர்சன் அண்ட் ரேங்க் கார்லேஷன் எது போட்டாலும் ஒன்று தான். சரி ஓகே. ரிப்பீட்டட் ரேங்க் 2 நேரம் ரிப்பீட்டட் ரேங்க் தெரியல. ஒரு கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறதா நீ அனுப்புன கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறத எடுக்கிறேன். அதை வச்சே போட்டுருவோம். ஆக்சுவலாக இது கார்னர் பியர்சன் போட சொல்லிக்கிறாங்க. நீங்கள் இதிலேயே போடுங்க பார்க்கலாம். ரேங்க் கார்லேஷனே போடுங்க, என்ன நடக்குன்னு பார்க்கலாம். சரியா? ஓகே சார். ஓகே. இது கார்னர் பியர்சன் கேட்டுக்கிறாங்க. நான் வந்து ரேங்க் கார்லேஷன் போட்டால் என்ன நடக்குங்க சார்? ரேங்க் கார்லேஷன் பார்க்குறேன். சொல்கிறாங்கன்னு என்ன சொல்கிறாங்க? எக்ஸ் ரேங்க் ஆஃப் எக்ஸ், ஒய் ரேங்க் ஆஃப் ஒய், Rank of y டிஐ ஈக்குவல் டு ரேங்க் x ரேங்க் ஒய். rx minus ry. மடக்கணும். சரிங்களா? இது டிஐன்னு வச்சுக்கோங்க, இது டிஐ ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. நம்ம இதுதான் மெயின் வேல்யூ. சரிங்களா? சரி. ஓகே சார். இப்போ வேல்யூ நோட் பண்ணிக்கிட்டியா? ஏன்னா நம்ம சின்னதாக பண்ணிட வேணும். கீழே எழுதுறதுக்கு இடம் பார்த்தாது, அதனால சின்னது பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ எழுதிடலாமா? எக்ஸுங்கிறது யார் ஓகே சார். வச்சுக்கோங்க, ஒய்ங்கிறது யார் இவனை வச்சுக்கோங்க. ஓகே சார். சரி என்ன பண்ணணும்னு சொல்றாங்க? x வேல்யூல 5.1 5.3 5.6 5.7 ஆமா ஒரு நிமிஷம் எழுதிக்கிறேன். 5.1 5.9 5.10 5.3 5.11 6.1 சார். y 11 17 19 14 8 15 20 6 8 12. ஓகே. என்ன நடக்குன்னு ரேங்க் எக்ஸ் அசெண்டிங் ஆர்டர் போடுறியா டிசெண்டிங் ஆர்டர் போடுறியா? சார் டிசெண்டிங் ஆர்டர்லயே போடுங்க. டிசெண்டிங் ஆர்டர் போடுறியா? அப்போ 1 இது ஒரு பிரச்சனை இல்லை. வரிசையை தான் கொடுத்துருக்காங்க. இது இப்படியே வந்துடும். சரிங்களா? 5 6 7 8 9 10 10 இருக்குதா? ஏதோ ஒரு வேல்யூ விட்டுட்டணும் நான்.
2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 10 இருக்கு சார். 5.6, 5.8, 5.10 விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். 5.10 இங்க இருக்குது, நான் அதை விட்டுட்டேன். ஓகே, 10 இருக்குதுமா, அவ எழுதிக்கங்க. அப்போ வரிசையா 10 வரைக்கும் வந்துடும். கரெக்டாமா? அது கரஸ்பாண்டிங் ரேங்க் எழுதணும், அது கரஸ்பாண்டிங் ரேங்க் பார்த்து எழுதிக்கங்க. சரிங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மாற்றி போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வராது. அதனால் கரெக்டாக பார்த்து எழுதிக்கங்க. 5.9, 5.10, 5.11, 6.0, 6. 1, 2, 3. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இதுக்கு என்னடா வருது? இதுக்கு எதுவும் ரிப்பீட்டட் ரேங்க் இருக்குதா? சார் இதுக்கு என்ன வரும்? எது ஒண்ணு இதுல? ஒய்ல? இது 6 தான் சார் ஒன்று. ஏன் டிசெண்டிங் ஆர்டர் எடுக்கிறியா, அசெண்டிங் ஆர்டர் எடுக்கிறியா? டிசெண்டிங் ஆர்டர் சார். டிசெண்டிங் ஆர்டர் 20 தான் சார். 19, 20, 20 வரும். மாத்தி போட்டுறாத. இங்க நீ டிசெண்டிங் ஆர்டர் எடுத்தீங்கன்னா இங்கேயும் நீ டிசெண்டிங் ஆர்டர் இருக்கும். அசெண்டிங் இது போட்டுறாத. சரி, மாறி வந்துடும். சரிங்களா? ஓகே சார். 1, இவன் வந்து 2, 17 அடுத்தது 3, ஆமா சார். அடுத்தது இவன் வந்து 4. நான் விட்டுற போறேன், நீங்க பார்த்து போடுங்க. நீங்க கரெக்டா போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, 15 போட்டாச்சு. அடுத்தது 14 இருக்கிறானா? 5. ஆமா சார். 14, 5. அடுத்தது யாரு? 11. 12 இருக்கிறான். 11 சார். 6, 12 இருக்கிறான். 12க்கு அப்புறம் 11 வரும். 12 ஓகே இருக்கிறான். சார். ஆமா சார். 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே, 20க்கு அப்புறம் ஒரு 6 இருக்கிறாங்க. அதுக்கு 6 தான் நம்ம கடைசினாங்க. இப்போ 8 பார்த்தா 2 டைம் ரிப்பீட் ஆகுது. யாருக்கு? 8 வந்து யாருக்கு ரிப்பீட் ஆகுறாங்க? 7க்கு அப்புறம் 8, 9. அப்போ 8 + 9 கரெக்டுங்களா? 8 + 9 டிவைடட் பை 2. கரெக்டாமா? அப்போ என்ன ஆகும்? 17/2 ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 8.5. கரெக்டுங்களா? அப்போ 8 என்ன? 8.5. 8 ஓட ரேங்க் 8.5 அண்ட் 6th ஓட ரேங்க் வந்து 10. 6th ஓட ரேங்க் என்ன? 10. சரியாமா? ஓகே சார். சரி, அப்ப அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து மைனஸ் பண்ணணும். மாத்திக்கிது மைனஸ் பண்ணிடாதீங்க. இது கரஸ்பாண்டிங் என்ன ரேங்க் எடுத்துக்கிறீங்களோ அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து நீங்க எக்ஸாக்ட்டா அவங்கள தான் மைனஸ் பண்ணணும். ஓகே. 8.5 வந்து இது 8.5. சொல்லுமா, என்னமோ சொல்ல வந்து சொல்றேன். 8.5 8.5 எதுன்னு பாருங்க சார். 8.5 வந்து 8க்கு 2 8 இருக்குது பாத்தீங்களா? 8.8 வந்து 2 8 இருக்குது. அந்த 2 8 நீங்க அப்ளை பண்ணுவீங்க. 10 - 7 3 சார். 9 - 3 6 சார். 8 - 2 6 சார். ஓகே, thank you. 7 - 5 2 சார். 2. 8 - 8.5 -0.5. ஏன் 8 - 6 தானங்க இருக்குது? 8 இருக்கு சார். இங்கதானே 8. இங்கதான் 8. இது 6. ஏன் மாத்திட்டியா? இல்ல சார், அது பெருசா இருந்ததுனால தெரியல சார். சின்னதா எழுதிட்டேன் சார். உன் பேப்பர் பார்த்து சொல்றேன், என்னது இல்லையா? உன் பேப்பர் தான் பார்த்து சொல்றேன் சார். இல்லடா, நீ எழுதுனத பார்த்து தானே சொல்றேன். ஆமா சார். ஓகே, அது 6 பார்த்துக்கோ. மாத்திக்கிறது எழுதுனா மாத்திக்கோ. அப்ப 6னா -2.5. -2.5. 5 - 4 1 சார். 5 - 4 1. 4 - 1 3 சார். 3 - 10 -7 சார். சூப்பர் மேம். ஓகே. 2 - 8.5 -6.5 சார். 6.1 - 6 -5 சார். அவ்வளோதாங்க. கம்ப்ளீட் பண்ணுங்க.
9, 36, 36, 4, 9, 36, 36, 4, 6.25, 6.25, 1, 9, 1, 9, 49, 49, 6.5, 42.25, 42, 25. 25. அப்ப இதனோட சம்மேஷன் ஆமா போடுங்க. இதனோட சம்மேஷன் போடுங்க. ஃபைனல் வேல்யூவோட சம்மேஷனா சார்? ஆமா, இது மட்டும் போதும். மத்ததெல்லாம் எதுவும் தேவையில்ல. ஏன்னா ஃபார்முலா உங்களுக்கு என்ன இருக்குது? ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபார்முலா என்ன இருக்குது? ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சம்மேஷன் டி ஸ்கொயர். ஆமா. இங்க mங்கிறது என்ன? எது ரிப்பீட்டட் ஆயிடுச்சு? 8 வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிடுச்சு. அப்ப m ஓட வேல்யூ 2 மட்டும் தான். சரிங்களா? அப்ப இந்த சம்மேஷன் ஒரு டைம் தான் வரும், 2 டைம் வராது. ஏன்னா m ஒரே ஒரு வேல்யூ தான் ரிப்பீட்டட் ஆயிருக்குது. கரெக்ட்டுங்களா? ஒரே ஒரு வேல்யூ தான் ரிப்பீட்டட் ஆயிருக்குது. அதனால வந்து அத 2ன்னு போட்டுக்கலாம். சரியாம்மா? 172.5. 172.5. சரியாம்மா? அப்ப ஓகே ரோ சார். ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் 6 into summation b I square 172.5 plus 1 by 12 into எது ரிப்பீட்டட் 8 வந்து 2 டைம் ரிப்பீட்டட். அப்ப 8 2 டைம் ரிப்பீட்டட்னால m வந்து 2 அப்ப 2 into 2 squared minus 1 overall divided by n squared. n வேல்யூ என்ன 10 ஆ? அப்ப 10 into 10 squared minus 1. கரெக்டாமா? ஓகே சார். அப்ப என்ன ஆகும் சொல்றேன்? That is equal to 1 minus 6 into 172.5. இது கட் பண்ணா 6 ஆயிரும். அப்ப பிளஸ் 1 by 6 into 4 minus 1 3. அப்ப இது கட் பண்ணா 2 ஆயிரும். அப்ப 1 by 2 வருது. அப்ப divided by 10 into 99. 100 minus 1 91 99. கரெக்ட்டுங்களா? அப்ப 3 5. அப்ப இது நீ பேசாம கால்குலேட்டரே போடு. எல்லாமே கால்குலேட்டர் போட தெரியுமில்ல? ஆபரேட்டர் மட்டும் மிஸ்டேக் இல்லாம பார்த்து கரெக்டா போட்டு பார்க்கலாம். 1 minus 172.5 plus 0.5 divided by 5 into 33. 5 into 33. That is equal to 1 minus 173 divided by 150 165. 165. உங்களோட கால்குலேட்டர் இருக்குது. இவ்வளவு கால்குலேஷன் நீ போடணும்னு அவசியம் கிடையாது. ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் முடிச்சிடலாம். கால்குலேட்டர் இருந்தா கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. எரர்னு வருது சார். கரெக்டா போடுங்க. எந்தத்துல எரர் வரும்? கரெக்டா பிராக்கெட் நான் போட்டு பிராக்கெட்ல கரெக்டா போட்டேன்னா உனக்கு எரர் வராது. எங்கெல்லாம் பிராக்கெட் போடணும் போடணும். ஃபர்ஸ்ட் நீங்க இதுக்கு ஒரு பிராக்கெட் போட்டுக்கணும். இதுக்கு தனியா ஒரு பிராக்கெட், இது ஃபுல்லா ஒரு பிராக்கெட் போடுங்க. இல்லைன்னா நீ சிம்பிளிஃபை பண்ணிட்டு கூட போடலாம். சரிங்களா? இதுக்கு ஒரு தனியா ஒரு பிராக்கெட் போட்டு இங்க உள்ளுக்குள்ள கீழே டினாமினேட்டர் தனியா ஒரு பிராக்கெட், வெளியே ஒரு பிராக்கெட் போடணும். ஓகேங்களா? தனித்தனி பிராக்கெட் போடணும். கொஞ்சம் பார்த்து கூட மிஸ்டேக் பண்ணிடாது. One minus 103. ஏய் இவ்வளவு லேட் ஆகுது? கால்குலேட்டர் போட்டு பயந்துக்கிறியா? 1 minus 1.1501 sir.
போதும் போதும் ஒரு மைனஸ் 1 பாயிண்ட் 1 minus 1.14 ஆமா சார் அப்ப மைனஸ் 0.154 ஆமா சார் ரேங்க். ஓகேங்களா? ஐடியா புரியுதாம்மா? ஓகே ஓகே சார் சரி. அப்ப இந்த கொஸ்டின் மட்டும் எனக்கு இப்ப போட்டு ஆன்சர் அனுப்பக்கூடாது. ஓகே சார்